பள்ளிகளில் மாணவர்களுக்கிடையிலான அடாவடி மற்றும் பகடிவதையை தடுக்க சிங்கப்பூர் அரசாங்கம் அதன் ஒழுங்குமுறை விதிகளை கடுமையாக்கியுள்ளது. அவ்வகையில் கடுமையான வன்முறையில் ஈடுபடும் மாணவர்களுக்கு இனி பிறம்படி தண்டனை வழங்கப்படலாம். சிங்கப்பூர் கல்வி அமைச்சின் புதிய அறிவிப்பின்படி பள்ளிகளில் அடாவடி செயல்களில் ஈடுபடும் மாணவர்களுக்கு எதிராக 0 சகிப்புத்தன்மை கொள்கை கடைபிடிக்கப்படும். குறிப்பாக மற்ற மாணவர்களை பகடிவதை செய்தல் அல்லது உடல் ரீதியான வன்முறையில் ஈடுபடும் ஆண் மாணவர்களுக்கு பிறம்படி தண்டனை வழங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. என்றாலும் இந்த தண்டனையானது பள்ளியின் தலைமை ஆசிரியர் அல்லது அவரால் அங்கீகரிக்கப்பட்ட ஆசிரியரால் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் என்ற கடுமையான நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. இது பொதுவாக மாணவர்களின் உள்ளங்கை அல்லது ஆடைகளுக்கு மேல் பின்பக்கத்தில் வழங்கப்படலாம். தண்டனையுடன் நிறுத்திக் கொள்ளாமல் தவறு செய்யும் மாணவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு தேவையான மனநல ஆலோசனைகளை வழங்கவும் பள்ளிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கு பாதுகாப்பான கற்றல் சூழலை உருவாக்குவதே இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கம் என அக்குடியரசின் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. சமையலுக்கு நேரமில்லையா? இதோ செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.